வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18VUR யூடியூப் சேனல் ரசிகர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். அண்ட் நமது சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் நன்றிகள். சரி, இன்றைக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நேற்று பாம்பே பஜார் சாட்டர்டே 2 days முன்னுக்கு வந்து பாம்பே பஜாரில் வந்து கேள்வியும் பதிலும் கேட்கலாம் அப்படின்னு சொன்னப்ப அங்கே வந்து பெரிய அளவுக்கு கூட்டம் இல்லை, ஓகேங்களா. ஆனால் சில தாய்மார்கள் அங்கே யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரே ஒரு யங்ஸ்டர் தான் இருந்தார். ஒரு மொத்தமாக ஒரு 15 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தமாகவே அங்கே திரண்டிருந்தவங்க ஒரு 15 பேர் தான். என்ன கேட்டிங்கன்னா, ஜோதிடத்துக்காக 15 பேர் திரண்டு வந்தது மிகப்பெரிய விஷயம், ஓகேங்களா. ஏன்னா மலேசியாவில் இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்மில் இது வரைக்கும் யாரும் பண்ணாத ஒரு சேலஞ்சை நான் எடுத்தேன். பொது வெளியில் என்கிட்ட கேள்வி கேளுங்க, அந்த கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ அங்கே வந்த கேள்வியில் முதல் கேள்வி, நான் ஸ்டேஜில் தான் இருந்தேன், நிறைய லைட்டிங்லாம் இருந்தது. ஆனால் என் மனசை கொஞ்சம் அப்படியே தச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு அம்மா பேசுகிறாங்க, பொருத்தமெல்லாம் பார்த்து தான் திருமணம் பண்ணி வச்சேன், என் வாழ்க்கை சரியில்லை, பிள்ளைக்கு வந்து திருமணம் எல்லாம் பண்ணி வச்சேன், வயது 32 வயதுன்னு நினைக்கிறேன், என் மகளோட வாழ்க்கை 2 வருஷம் தான் நல்லா இருந்தது, அதுக்கு பிறகு சரியா இல்லை, அதுக்கு ஜோதிடர் நீங்க தானே பொறுப்பெடுக்கணும், நீங்க தானே பொருத்தம்லாம் பார்த்து கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டாரு. அப்போ அந்த திருமண பொருத்தத்தை நான் பார்க்கல. இருந்தாலும் ஜோதிடர்ன்ற இந்த இடத்துல தாங்க சில முட்டாள்கள் ஜோதிடர்களுக்கான ரிப்ரஸன்டேட்டிவா நான் அங்கே இருந்தேன், ஓகேங்களா. அந்த அம்மா கேட்டுட்டு அதுக்கு நான் விளக்கம் சொன்னேன். அம்மா, இதுக்கு தானம்மா நம்மளோட வீடியோவில் ராசி லக்னத்துக்கு 2, 7, 8ஆம் பாவகங்களோட இப்போ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா திருமண பொருத்தத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அடுத்தடுத்த வீடியோஸ் வருது. அப்போ அதனோட போயிட்டு இருக்கும்போது அந்த அம்மா கேட்டுட்டு அந்த அம்மா அழுதாங்க. என்னத்துக்கு அழுதாங்க தெரியுமா? நான் அவங்ககிட்ட சொன்னேம்மா, ராசி லக்னத்துக்கு 2, 7, 8ஆம் பாவகத்தோட சனி செவ்வாய் ராகு தொடர்பு கொண்டிருந்தா 30 வயதுக்கு மேல திருமணம். குரு சுக்கிரன் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு கொண்டிருந்தாக்கா 34 வயதுக்கு மேல திருமணம். ராசி லக்னத்துக்கு 2, 7, 8 5ஆம் பாவகமும் கெட்டு போயிருக்கு அப்படின்னா தாமத திருமணம். அதுக்கு முன்னுக்கு பண்ற திருமணம் சரியா வராது. எப்ப கிளாஷ் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஷ்டம சனியில ஜென்ம சனியில கிளாஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் ஒண்ணு சொன்னோன்னே அந்த அம்மா அழுதுட்டு, இந்த மாதிரி யாரும் சொல்லலையே எனக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்டாங்க. அது என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு, என்னோட டீமையும் அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. சரி, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்னால போய் எல்லா பேரண்ட்ஸ் கிட்டையும் இந்த மாதிரி பண்ணுங்க அந்த பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. நான் ஒரு ஓன் ரிஸ்க் ஒன்று எடுக்கலான் இருக்கேன். என்னன்னா, நம்ம யூடியூப் சேனல்ல உங்களுக்கு திருமண பொருத்தம், கல்யாணம், உங்க வீட்டுல கல்யாணம் வந்துருச்சா, அந்த வீடியோ பாருங்க. அடிப்படையா என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்றத ஒரு ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. பட் என்ன நேத்துல இருந்து நேற்று நைட்டு நான் தூங்கும் போதும் சரி, அந்த ஈவெண்ட் நடந்து நைட்டு தூங்கும் போது டீமோட எல்லாம் இருக்கும், அந்த டீம்ல இருக்கிற நபர்களோட பேசும்போதும் சரி, நேற்று நைட்டும் சரி, இன்னைக்கு விடிஞ்சதுல இருந்தே சரி, எனக்கு அந்த அம்மா அழுதது, இது ஏதோ சும்மா ஒரு சுகர் கோட் பண்ற மாதிரி ஒரு வார்த்தையா உங்களுக்கு தெரியலாம். பட் பர்சனலா பேசுறப்ப அந்த பாதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு சில ஜோதிடருக்கு தெரியுங்க. அந்த அம்மா அழுத்தது என் கண்ணுல இன்னும் ஸ்டேஜ் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல தான் இருந்தேன். பட் எனக்கு அது கண்ணிலே இருக்கு. என்ன டிஸ்டர்ப் பண்ணுது, இன்னொரு பாய் ஒரு கேள்வி கேட்டாரு, அதுவும் ஜோதிட சம்பந்தப்பட்ட கேள்வி தான். பட் இந்த அம்மா கேள்வி மனசுல அப்படி நிறுத்துற மாதிரி இருந்தது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்னால முடிஞ்சது, ஓகேங்களா. என்ன செய்ய போறேன் அப்படின்னா, ஜோதிட அமைப்புகள்ல பொருத்தத்தை எப்படி பொருத்துறது, பொருத்தம் இல்லைன்னா பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சில அமைப்புகள் அப்படின்ற மாதிரியான சில அமைப்புகளை உங்களுக்கு கைட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா, ஓகேங்களா. ஃபுல் வீடியோவே இதுதான். திருமணத்துக்கான அனுகூல பொருத்தம், தயவு செய்து 10 பொருத்தம் தான் பார்த்து கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை இப்பயே பண்ணிட்டு போயிருங்க. என்ன சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம், அன்ஃபாலோ பண்ணிருங்க, ஓகேங்களா. இது ஜோதிடத்தை உண்மையா மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, ஓகேங்களா. இங்க நான் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை லக்னம் மாறுறேன் அப்படின்ற சிஸ்டம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நட்சத்திரத்துக்கு அதிபதி நட்சத்திர உப நட்சத்திரத்துக்குள்ள பலன் இருக்குன்னு சொல்ற சிஸ்டம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், 10 பொருத்தத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்க்காதீங்க. இது உங்களுக்கான வீடியோ கிடையவே கிடையாது. இது ஜோதிடம்னா என்ன, ஒருத்தர் நம்ம கண்ணு முன்னுக்கே இல்லாத, இன்னமும் என்னோட சேலஞ்ச் என்ன தெரியுங்களா, என் கண்ணு முன்னுக்கு யாரு, அவர் என்ன கோல்டு போட்டிருக்காரு, அவர் தாலி கட்டியிருக்காரா, அவர் மெட்டி போட்டிருக்காரா, இதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். கல்யாணம் என்ன ஆகலையான்னு கேட்பேன், ஓகேங்களா. இதுக்கு எனக்கு எந்த விதமான செய்வனையோ மந்திரமோ பேயோ பிசாசோ தேவையில்லை, ஓரளவுக்கு ஜோதிடம் தெரியும். இந்த சேலஞ்ச் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு என்னுள்ள இருக்கக்கூடிய ஜோதிடம் அப்படின்றது. சரி, ஒரு 80-70 விழுக்காடு பாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், 70 விழுக்காடாவது பாக்குறேனுங்க, ஓகேங்களா. இது
ஜோதிடத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். குறிப்பா திருமணத்துக்கு இது பேரண்ட்ஸ் பாருங்க, தயவு செய்து பேரண்ட்ஸ் பாருங்க. அதே நேரத்துல டிக்டாக்ல போஸ்ட் பண்ற அளவுக்கு அவ்வளவு ஷார்ட்டா இருக்குமான்னு எனக்கு இன்னும் தெரியல. எப்படியாவது தேவையில்லாத வளவலாம் பேசாம எந்தெந்த அமைப்புகளை பொருத்தலாம், எந்தெந்த அமைப்புகளை பொருத்த முடியாதுன்னு சொல்லிட்டு ரிப்பீட்லி எதையாவது ஒண்ணு பண்றோம். சரிங்களா? அடிப்படையா எதை பொருத்தக்கூடாது, அடிப்படையா அந்த மூல நட்சத்திரத்துக்கு மாமனார் இருக்க மாட்டாரு, இந்த மாதிரி குப்பையான விஷயங்கள்லாம் இருக்காது. அதை விரும்புறவங்க இந்த சேனலை பார்க்காதீங்க. ஓகேங்களா? இந்த மாதிரியான அமைப்புகளை ஃபியூச்சர்ல பண்ணலான் இருக்கோம். பெற்றோர்களே தயவு செய்து, ஒரு அம்மா ஞாபகம் இருக்கா, எனக்கு ஞாபகம் இல்லை சரியா, இந்தியாவில் மேல ஒரு மாநிலத்துல இருந்து கமெண்ட் பண்ணாங்க, இதுக்கப்புறம் தான் அவங்க பொண்ணு நல்லா இருக்க போறாங்கன்னு சொன்னால, இதெல்லாம் இதனோட அடிப்படையில. சரிங்களா? இந்த மாதிரி விஷயம் பண்ணலான் இருக்கோம். அது ஒரு எபிசோடா ஸ்டார்ட் பண்ணலாம், திருமண பொருத்தம் அப்படின்னு. அடுத்தடுத்து பொருந்தாத பொருத்தத்தையும் சாம்பிளாவே அதில் நான் கொடுக்குறேன். சரிங்களா? காத்திருப்போம், ஒரு நல்ல விஷயம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஐடியா. வரவேற்பே இல்லை, யாருமே பார்க்கலனா கூடங்க அட்லீஸ்ட் ஒரு 5 வீடியோ அடிப்படையில் இப்படிதாங்க இருக்கும் பார்த்துக்குங்க அப்படின்ற அம்மா அப்பா பெற்றோர்களுக்காக இந்த வீடியோஸ் எல்லாம் பண்றேன். சரிங்களா? நல்லது நடக்கும், எல்லாரும் நல்லா இருப்போம். வணக்கம்.